Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 3ல யான் தான் பார்க்க போகிறோம். யான் அப்படின்னா என்ன? எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர்ன்றது ஒரு அடூப் ஈகோ சிஸ்டமில் ரொம்ப தேவைப்படுற ஒன் ஆஃப் த விஷயம். என்ன அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர் வச்சிருக்கிறது. ஓகேவா? இட் இஸ் பேசிக்கலி செப்பரேட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லேயர் ஃப்ரம் த ப்ராசஸிங் லேயர். ஒரு ப்ராசஸ் லேயர்னு சொல்லி ஒட்டுமொத்தமா இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ள பார்ட்டா வந்து ரிசோர்ஸ் மேனேஜர், அப்ளிகேஷன் மேனேஜர்லாம் இருப்பாங்க. பட் அந்த ப்ராசஸிங்ல இருந்து ரிசோர்ஸ் மேனேஜரை தனியா கொடுத்து அந்த ரிசோர்ஸ் மேனேஜரை வச்சு நான் தனியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வந்து ரிசோர்ஸ் மேனேஜரை தனியா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். அதோட ரிசோர்ஸ் மேனேஜர் கிட்ட ஒர்க் கொடுத்து அவங்களையும் செய்ய சொல்லும் தனியா செப்பரேட்டா. ஓகேவா? இதுதான் இதோடைய வேலை மெயினா பண்றது. ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணுவோம், ரிசோர்ஸ் மேனேஜர் கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா செப்பரேட்டா ப்ராசஸிங் இன்ஜின்ல இருந்து பிரிச்சு எடுத்து நான் ரிசோர்ஸ் மேனேஜரை கிரியேட் பண்ணி அதுக்கு சம் ஃபங்க்ஷனை கொடுத்து மேப் ரெடியூஸ் ஃபங்க்ஷனை கொடுத்து இதை செய் அப்படின்னு நான் செய்ய போறது தான் இந்த எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர் அப்படின்றது. இதுல மெயினா யூஸ் பண்றது ஹடூப் 2.0ல தான் நம்ம கொண்டு வரோம். எதுக்குன்னா மேப் ரெடியூஸ் ஃப்ரேம்வொர்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக ரிசோர்ஸ் மேனேஜர். ஓகேவா? ஸோ yarn is a resource management layer that decouples the job scheduling and resource management. அப்ப இந்த இடம் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாப் ஷெட்யூலிங் ப்ராசஸையும் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸையும் தனித்தனியா பிரிச்சு மேப் ரெடியூஸ் ப்ராசஸ்ல பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் இதோட வேலை. இப்போ இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ல எதுக்காக yarn வந்து கொண்டு வரோம் அப்படின்னா எஃபிஷியன்டா, தட் மீன்ஸ் இருக்க ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு எப்படி ஜாபை தனித்தனியா ஷெட்யூல் பண்ணி கொடுக்கணும், டாஸ்க் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், ஒவ்வொன்றையும் வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வச்சு தனித்தனியா வாட்ச் பண்றதுக்காக தான் நம்ம இந்த யான்ன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வரோம் பிக் டேட்டால. ஓகே, என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு இந்த யான்ல அப்படின்னா ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்காங்க, நோட் மேனேஜர் இருக்காங்க, அப்ளிகேஷன் மாஸ்டர் இருக்காங்க, கண்டெய்னர் இருக்காங்க. ஸோ இவங்க தான் முக்கியமான காம்போனன்ட். ஓகே, ரிசோர்ஸ் மேனேஜர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் த மாஸ்டர் டேமன். மாஸ்டர் அப்படின்றப்போ ஒரு மெயின் திங் ரிசோர்ஸ் மேனேஜர் தான். மேனேஜர் தானே ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபுல்லா மெயினா பார்த்துக்குவாங்க. ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றவங்க ஒரு மாஸ்டர் டேமன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் த கிளஸ்டர் ரிசோர்ஸ். நம்ம என்னெல்லாம் ரிசோர்ஸ் வச்சிருக்கோம், அதை யார் யாருக்கு அலோகேட் பண்றோம், யார் எந்தெந்த ரிசோர்ஸை ஹேண்டில் பண்றாங்க, இது எல்லாத்தையும் ஃபுல்லா வந்து செக் பண்ணி வாட்ச் பண்றது ரிசோர்ஸ் மேனேஜரோட வேலை. இவங்க மொத்தம் 2 மெயின் காம்போனன்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒன்னு ஷெட்யூலர், ஒன்னு அப்ளிகேஷன் மேனேஜர். ஷெட்யூலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு எந்தெந்த ஜாப் பிரிச்சு கொடுக்கணும், எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஷெட்யூலிங் டைமை கொடுப்பாங்க, எந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு. அப்ளிகேஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் வாங்குவாங்க. இப்போ ஒரு கிளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்க ரெக்வஸ்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க மேனேஜர் கிட்ட அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ண சொல்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் மேனேஜர் வாங்கி அதை கரெக்டாக ப்ராசஸ் நடக்குதான்னு செக் பண்றது வந்து அப்ளிகேஷன் மேனேஜருடைய வேலை. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தோம்னா நோட் மேனேஜர். நோட் மேனேஜர் அப்படின்றது ஒரு பெர் நோட் டேமன் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரிசோர்ஸ் மேனேஜருக்கு அடுத்து இந்த நோட் மேனேஜர் பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு மிஷினையும் சிங்கிள் நோட்ஸும் எந்த மாதிரி அந்த ரிசோர்ஸை பர்ஃபார்ம் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்றது தான் இவங்களுடைய வேலை. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்க, மொத்த கண்டெய்னரையுமே அந்த கிளஸ்டர் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அடுத்து அப்ளிகேஷன் மாஸ்டர். அப்ளிகேஷன் மாஸ்டர் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் சின்ன அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் ஜாப் எந்தெந்த ஜாப் இருக்கு, இதை யார் பண்றா, கரெக்டா போகுதா, நான் இந்த டாஸ்க் கரெக்டா தான் பெர்ஃபார்ம் பண்றேனா, இல்லை ஏதாவது ஃபெயிலியர் நடக்குதா, இது எல்லாத்தையும் செக் பண்றது அப்ளிகேஷன் மாஸ்டரோடைய வேலை. ஓகேவா? ஃபைனலா கண்டெய்னர். கண்டெய்னர் அப்படின்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ். அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்ல, அதுதான் கண்டெய்னர். ஒவ்வொன்றும் நிறைய கண்டெய்னர் வச்சிருக்கோம், கிளஸ்டர் ஆஃப் அமௌண்ட்ஸ் டேட்டா வச்சு. ஓகேங்களா? அந்த கண்டெய்னர் வந்து மெயினா இருக்க விஷயம். அப்ப இங்க என்னதான் ப்ராசஸ் நடக்கும் மேம் அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட இருப்பாங்க. ஓகேவா? கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வேணுன்ற அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவாங்க. யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் யார்ட்டனா ரிசோர்ஸ் மேனேஜர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ரிசோர்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டெய்னர் அலோகேட் பண்ணுவாங்க. எப்படின்னா அப்ளிகேஷன் மேனேஜர்கிட்ட கேட்பாங்க, இவங்க ஓகேவா, நான் அப்ளிகேஷன் மேனேஜர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் மேனேஜர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. அப்ளிகேஷன் மேனேஜர் வந்து முதல்ல நான் உங்களுக்கு இந்த வேலையை பண்ணி தரேன்னு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகோஷியேட் த கண்டெய்னர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னரை கொடுத்துருவாங்க. இந்த கண்டெய்னர்ல நீங்க கிளைண்ட் கொடுத்த அப்ளிகேஷனை போடலாம்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் மேனேஜர்
மேனேஜர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர்லாம் மெயின்டைன் பண்ண போகிறது ஒவ்வொரு நோடையும் தனித்தனியாக நோட் மேனேஜர் தானே. அப்போ அப்ளிகேஷன் மேனேஜர் தான் என்ன பண்ணணும், நோட் மேனேஜர்கிட்டையும் சொல்லணும். நோட் மேனேஜர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஓகே நான் வந்து இதை ரெடியாக வச்சுருக்கேன், இந்த இதை நீங்கள் வாங்க போகிறேன், ஸோ இந்த இதை கண்டெய்னரை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் மேனேஜர் வந்து நோட் மேனேஜர் கிட்ட ப்ராசஸிங்க்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மேனேஜர் கண்டெய்னரையும் கொடுத்துட்டு நீங்கள் நோட் மேனேஜர் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராசஸ் அந்த அப்ளிகேஷன் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பற்றி ரிசோர்ஸ் மேனேஜர் கிட்ட கேட்டுக்குவாங்க. ஓகேவா. ஒரு தடவை ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நோட் மேனேஜர் அப்ளிகேஷன் மேனேஜர்கிட்ட சொல்லிடுவாங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது, நீங்கள் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்ளிகேஷன் மேனேஜர் ரிசோர்ஸ் மேனேஜர்கிட்ட அதாவது விஷயத்தை பாஸ் பண்ணிட்டு நான் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு இந்த அப்ளிகேஷன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பை முடிச்சுட்டாங்கன்னா கிளைண்ட் கிட்ட ஃபைனலாக வந்து அவுட்புட்டை சப்மிட் பண்ணிடுவாங்க ரிசோர்ஸ் மேனேஜர். இப்படி தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யானில் அதோட காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா. சிம்பிளாக இது மாதிரி தான் நீங்கள் டயக்ராம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. என்ன மாதிரி கான்செப்ட் இருக்குது நான் சொல்கிறத ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி. ஓகேவா. இது யானுக்கானது. ஸோ மெயினாக யானோட ரோல் என்ன பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் நம்ம தான் சொல்லிட்டோம், ஒரு ஜாபை ட்ராக் பண்ணணும், ஷெடியூல் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு ஜாப் ஷெடியூலிங் பண்ணுறது, அதை கரெக்டாக வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை தனியாக கொடுத்து இது பண்ணுறது, எல்லா ரிசோர்ஸையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் திங் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அலோகேஷன். தட் மீன்ஸ் டைனாமிக் ரிசோர்ஸ் அலோகேஷன்னா அந்த இடத்துக்கு எது தேவையோ அந்த ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளஸ்டருக்கு தேவைப்படுற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அந்தந்த இடத்துல வந்து என்ன ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணுமோ பண்ணுறது. அடுத்து ஃபைன் கிரைண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். தட் மீன்ஸ் சின்ன சின்ன பார்ட் ஆஃப் இதுவாக வந்து CPU மெமரியிலேருந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எனக்கு வேணுன்ற ரிசோர்ஸை நான் அலோகேட் பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட் மல்டி டெண்டன்சி சப்போர்ட். எல்லா வகையான அப்ளிகேஷன்ஸுக்குமே நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறது. ஓகேவா. ரிசோர்ஸ் அலோகேஷன். ஓகே. ஐசோலேஷன். ரிசோர்ஸ் ஐசோலேஷன் மீன்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் டாஸ்க் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம், அது எல்லாத்தையுமே தனித்தனி செப்பரேட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் தெரியாத மாதிரி நான் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம். ஓகேவா. அடுத்து கிளஸ்டர் ஸ்கேலபிலிட்டி. கிளஸ்டர் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக நான் பிரிக்க போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு, நிறைய மிஷினில் நான் வந்து இந்த ப்ராசஸை பண்ணுன்னு கொடுக்க போகிறேன். அப்போ யார்கிட்ட கொடுக்குறேனோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்கேலபிளாக நான் பார்த்துக்கணும். ஓகேவா. அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக நான் யூஸ் பண்ணணும், இது என்னோட வேலை. அடுத்து ஜாப் ஷெடியூலிங் அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். ஜாப் ஷெடியூலிங் அப்படின்னா என்ன பண்ணுவோம், யார் எந்தெந்த வேலையை கரெக்டாக எந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த வேலை பார்க்கணும் எந்த நேரத்தில் பார்க்கணும் இது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பிரித்து கொடுக்குறது. ஓகேவா. ஸோ அது ஃபேர் ஷெடியூலிங்காக இருக்கலாம், கெப்பாசிட்டி ஷெடியூலிங். ஃபால்ட் டாலரன்ஸ் மீன்ஸ் நான் கிளஸ்டரிங் நிறையா வந்து கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் இன்னொரு இடத்துல எனக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிளை நான் ஏற்படுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் எனக்கு டேட்டா வந்து அவைலபிலிட்டியே எப்பவுமே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபார் மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க். நிறைய ஃப்ரேம் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணோம். அப்பாச்சி ஸ்பார்க்கில், அப்பாச்சி டெஸ்ட்டில், ஃப்ளிங்கில், ஹெச்பேஸில் எங்கே யூஸ் பண்ணனாலும் நான் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மற்ற பிக் டேட்டா டூல்ஸோடையும் இன்டெகிரேட் ஆகணும். தட் மீன்ஸ் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா. ஹெச்பேஸோ ஹைவோ யூஸியோ எது நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அப்பாச்சி அந்த நார்மலாக இருக்க பிக் டேட்டா டூல்ஸோட வந்து இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சேர்ந்து எனக்கு வேலை பண்ணி கொடுக்கணும். ஓகேவா. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் யானில் இருக்குன்னா முதல்ல ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணணும், ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும், டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் ஒரு டயக்ராம் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருப்போம். முதல்ல அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன வேணுமோ கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜர்கிட்ட கொடுப்பாங்க, அடுத்த அப்ளிகேஷன் மாஸ்டர் இது பண்ணிக்குவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா என்ன வேணுமோ ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி நோட் மேனேஜர் கிட்ட போயிடும், டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மாஸ்டர் வந்து நமக்கு வந்து ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரிசோர்ஸ் மேனேஜர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா. இப்படி தான் ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குமே எங்கே அப்படின்னா யானில் நடக்கிறப்ப. ஓகே. ரொம்ப சிம்பிள் கொஷின் தாம்மா, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன கான்செப்ட் தான், ஈஸியாக எழுதிடலாம். இந்த கண்டென்ட் போதும் நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதுறதுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அங்கே நீங்கள் போட்டு டயக்ராம் போட்டு எழுதுனீங்கனாலே கண்டிப்பாக மார்க் வந்துடும். ஓகே. மறந்துடா முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.